எலுமிச்சை இஞ்சி பழச்சாறு. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். குளிர்ச்சி தரும் வெயில் கால பதார்த்தங்கள். என்னங்க, வெயில் தலை வலிக்குதா, அதே நேரத்தில் சில்லுன்னு தண்ணியை குடிச்சிங்கன்னா தொண்டையை பிடிக்குதா, இது ரெண்டுத்துல இருந்தும் எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான எலுமிச்சை மற்றும் இஞ்சியின் சாறு கலந்த ஒரு பழச்சாறு செய்யலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த எலுமிச்சை மற்றும் இஞ்சி பழச்சாறு இதை நம்ம கெட்டியான பக்குவத்தில் தயார் பண்ணி நம்மளுடைய குப்பியில் போட்டு மூடி வச்சிட போகிறோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி கால் அளவு இந்த சாறு மற்றும் முக்கால் அளவு தண்ணீர் சேர்த்து தான் இந்த பானத்தை பருகிறோம். அந்த மாதிரி நம்ம செய்யறதுனால இதுக்கு அதிகப்படியான சர்க்கரையை உபயோகப்படுத்தி மொத்தமாக நம்ம இதை செய்து வச்சுக்க போகிறோம். இப்போ நான் ஒரு அளவுக்கான எலுமிச்சை சாருக்கு 1.5 அளவுக்கான சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். அதற்கு அரை அளவுக்கான தண்ணீரை ஊற்றி இதை ஒரு பாகு, சிறு கம்பிப்பதம் பாகு அல்லது உடையக்கூடிய கம்பிப்பதம், மெல்லிய கம்பிப்பதம் பாகு நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். நம்மளுடைய சர்க்கரை பாகு தயாராகிட்டு இருக்கும் பொழுது நம்ம இந்த இஞ்சியை அரைத்து சாறு எடுத்துக்கலாம். சிறிதளவு தண்ணீர் அல்லது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது போன்ற ஒரு வடிகட்டியோட உதவியோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இஞ்சி பழச்சாறை எடுக்க போகிறோம். இப்போ இந்த பக்குவத்தை பாருங்கள். சொட்டுகளை நம்ம கையில் எடுத்து பார்க்கணுன்னு இல்லை, இந்த கரண்டியை இப்படி பிடிச்சிங்க பொழுது துளிகளாக கீழே விழுது. விழும் பொழுது ஒரு கம்பி உருவாகி உடைந்து கீழே விழும். இதுதான் நம்மளுக்கு உடையக்கூடிய கம்பி பதம் அல்லது அரை கம்பி பதம். இந்த கம்பி பதத்தில் இப்போ நம்ம இந்த பாகை எடுத்து வெளியில் ஆற வச்சிடலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகு ஒரு வெதுவெதுப்பு தன்மையில் இருக்குது, ரொம்ப ஆறிடக்கூடாது, வெதுவெதுப்பு தன்மையில் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி மற்றும் எலுமிச்சை சாறை இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம முதல்ல இஞ்சி சாறை சேர்த்துக்கிறோம். இஞ்சி எப்போவுமே எடுத்ததுக்கப்புறமா அடியில் ஒரு வெள்ளை படலம் படிந்து காணப்படும். அதனால் நீங்கள் நல்லா அதை கலந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரை தேக்கரண்டி உப்பு இதில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறையும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மூலிமா ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட இப்போது இஞ்சி மற்றும் எலுமிச்சை பழச்சாறு தயார். இதில் முக்கியமாக எலுமிச்சை சாறு மற்றும் நம்ம சர்க்கரை பாகு எடுத்து சேர்த்துருக்கிறதுனால இது நீண்ட நாளுக்கு கெடாமல் இருக்கும். இதை நீங்கள் தயார் பண்ணி ஆனால் உங்களுடைய குளிர் சாதன பெட்டியில் 1 மாதம் வரைக்கும் வைத்திருந்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நீங்கள் இதை குடித்து பருகலாம். இப்போ நம்ம இதை பரிமாறலாம். என்ன நண்பர்களே, இந்த வெயில் காலத்துக்கு புத்துணர்ச்சி தரும் அருமையான இந்த இஞ்சி எலுமிச்சை பழச்சாறு செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்க. தோசை பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபிஸ்க்கு dosa.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.